கண்டிப்பா இந்த பையனோ, இந்த பொண்ணோ விஐபி தான் அப்படின்ற மாரி ஏதாவது ஒரு அமைப்புகள், ஏதாவது ஒரு விஷயங்கள வந்து நம்மளுடைய நேயர்களுக்கு சொல்ல முடியுமா? அவங்க ம். அவங்களோட கனெக்ட் பண்ணி பார்த்துப்பாங்க. அவங்க ஆமா, பிள்ளைங்களோட ஆமா. கனெக்ட் பண்ணி கண்டிப்பா, பார்த்துப்பாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. விதி எண் வந்து ஒருத்தருக்கும் வந்துட்டு, உங்க விதி எண் வந்துட்டு 1ஆம் எண் இருந்ததுன்னா, நீங்க பெரிய வந்து நீங்க எந்த தொழில் துறைய சார்ந்திருக்கிறீங்க, இல்ல நீங்க எந்த துறைய எடுத்திருக்கிறீங்க, அதுல நம்பர் 1ஆ வருவாங்க. அவங்க எப்பவுமே தோக்க மாட்டாங்க. லைஃப்ல தோக்கவே மாட்டாங்க. ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வெற்றி பெறது வேணா லேட் ஆகும். பேர வச்சுட்டா லேட்டு கூட கிடையாது. அது அப்புறமா அது செகண்டரி. இவங்கலாம் தோக்காதவங்க ஆளுங்க. விதி எண்ல 4 இருக்கிறவங்க எப்படியாவது பெரண்டாவது எந்திரிச்சுட்டு ஜெயிச்சுருவாங்க. விதி எண் 9 இருக்கிறவங்க ஜெயிச்சுருவாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஃபார் இண்டிகேஷன். அப்ப மீதியெல்லாம் அதுதான் சொல்றேன். அதுதான். டேட்ல ஒரு நம்பர் இருந்ததுன்னா பவர்ஃபுல்லு. அதே நம்பரு ஃபேட்ல இருந்ததுனாக்கா அது பவர்ஃபுல் அப்படின்னா இது பவர்லெஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இந்த நம்பர்லாம் பவர்ஃபுல், பவர்லெஸ் இல்ல. அதனால எப்படியாவது ஜெயிச்சுருவாங்க. தொழில் துறையிலயும் சரி, எந்த துறையில இருந்தாலும் சரி, அவங்க வகிக்கிற எந்த துறையா இருந்தாலும் சோடா ஆகாது. உருண்டு பிரண்ட நிச்சயம் ஜெயிச்சுருவாங்க. மித்த நம்பர்லாம் கொஞ்சம் கம்மி தான். அதுக்கு பவர் கிடையாது. பவர்லெஸ்ஸு தான். அவங்கள தான் மெயினா டியூன் பண்ணணும். அப்படி டியூன் பண்ணா தான் இவங்களுக்கு ஈக்குவலா அவங்க வந்துருவாங்க. எப்படி விதி எண்ணில 1 இருக்கிறவரு, இப்ப விதி எண் 2 இருந்ததுனாக்கா பவர்லெஸ்ஸு. அவங்கள டியூன் பண்ணிட்டாக்கா 1க்கு ஈக்குவலா அவங்களும் வந்துருவாங்க. விதி எண் 6 இருந்தாங்கனாக்கா பவர்லெஸ்ஸு. டியூன் பண்ணணும். விதி எண் 3 இருந்தாலும் பவர்லெஸ்ஸு. டியூன் பண்ணணும். விதி எண் 7 இருந்தாலும் பவர்லெஸ்ஸு. டியூன் பண்ணணும். விதி எண் 8 இருந்தாலும் பவர்லெஸ்ஸு. டியூன் பண்ணணும். இவங்களெல்லாம் டியூன் பண்ணணும். 1, 4, 9 ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும்.